நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். ஆணவம் கொண்டு பெருமையடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் விரும்பாத மனிதர்களில் அநியாயக்காரர்கள், ஆணவக்காரர்கள், பெருமையடிப்பவர்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அவர்களை அல்லாஹ் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு உலக நாடுகளை தாங்கள்தான் மிக பெரும் வல்லரசு என்று மிரட்டி கொண்டு பெருமையடித்து கொண்டு ஆதிக்க வெறியோடு இருந்த உலக வல்லரசு நாங்கள்தான், உலகத்தில் நம்பர் 1 வல்லரசு நாங்கள்தான், நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்று ஆணவத்தில் திமுர் பெருமையில் பல வருடங்களாக பல நாடுகளை, உலக நாடுகளை மிரட்டி கொண்டிருந்த ஆதிக்க ஆணவ அமெரிக்காவுக்கு மிக பெரும் அடியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈரானின் மூலமாக கொடுத்திருக்கிறான். தங்களை எதிர்க்க யாரும் இல்லை, தங்களோடு யாரும் யுத்தத்திற்கு வர முடியாது, தங்கள் நாட்டின் மீது யாரும் தாக்குதல் நடத்த முடியாது, தங்களின் படைகளை யாரும் சீண்ட முடியாது, நாங்கள் நினைத்த நாட்டில் நினைத்ததை செய்வோம், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி ஐநா சபையில் இருந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் மிரட்டி கொண்டிருந்த ஆதிக்க ஆணவ அமெரிக்கா இன்றைக்கு மிக பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. அது இழப்பை சந்தித்தது உலக நாடுகளுக்கு தெரியும். ஆனால் அந்த நாட்டுடைய அதிபரே உண்மையை ஒத்துக்கிட்டு பேட்டி கொடுத்த ஒரு செய்தி வைரலாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலும் மீடியாக்களிலும் பரவி கொண்டு இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹாமினி அவர்கள் கொல்லப்பட்ட சில மணி நேரத்திலேயே நாம் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தோம். என்ன பதிவுன்னு சொன்னால், ஆணவ ஆதிக்க அமெரிக்காவுக்கும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலுக்கும் இனிமேல் தான் மிக பெரும் மரண அடி இருக்கிறது என்று நாம் போட்டிருந்தோம். நாம் அந்த பதிவை போட்டது மட்டுமல்ல, ஈரானுக்காக நாம் துவா செய்தோம். கொள்கை என்று வந்துவிட்டால் ஈரான் வேற, நாம் வேற. ஷியா கொள்கை குர்ஆன் சுன்னாவுக்கு அஹ்லு சுன்னாவல் ஜமாத்துக்கு எதிரானது என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அநீதிக்கு எதிரான, அநியாயத்துக்கு எதிரான இந்த போரில் ஈரான் வெற்றியடைய வேண்டும். ஆணவ அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலும் மிக பெரும் அடியை அல்லாஹ் ஈரானை கொடுத்து அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாம் மனமுருகி இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் துவா செய்தோம். ஈரானுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட, பச்சிளம் குழந்தைகள் 160 பேர் படுகொலை செய்யப்பட்டு ஈரான் மக்கள் பெரும் பாதிப்பையும் பின்னடைவையும் சந்தித்திருந்தாலும் கூட, அல்லாஹுவின் உதவியால் கொஞ்சம் கூட பின்வாங்காமல், தயங்காமல், பயப்படாமல் திருப்பி தாக்கி இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஈரான் கடுமையான தாக்குதலை தொடுத்தது. அமெரிக்காவுடைய பேஸ் என்று சொல்லப்படுகிற இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதலை நடத்தி ஒட்டுமொத்த அமெரிக்க அரசாங்கத்தையும் நிலைகுலைய செய்திருக்கிறது துணிச்சல் மிக்க, வீரமிக்க அந்த ஈரான். ட்ரம்ப் தன்னுடைய பேட்டியில் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். ஈரானுடைய தாக்குதலை கண்டு, ஈரான் எதிர்த்து சண்டையிடுவதை கண்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என்றே ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ட்ரம்ப் ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தும் விதமாக வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, ஹாமினியை கொண்டா ஈரான் அரசாங்கம் பலவீனமாயிரும், ஈரான் அரசு பயந்து நடுங்கி சரணடைஞ்சிருவாங்க, நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு கட்டுப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க சரணடைவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தினோம். ஹாமினி அவர்களை படுகொலை செய்ய வேண்டிய தாக்குதலை நடத்தினோம். இதில் இன்னொரு அரசியல் சூழ்ச்சியும் இருக்கிறது. ஈரானுடைய அரசுக்கு எதிராக, அதாவது ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்த காரணத்தினால் பெரும் பொருளாதார பின்னடைவு, பொருளாதார வீழ்ச்சி ஈரான் நாட்டில் ஏற்பட்டது.
அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஈரான் அரசுக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய சில குடிமக்களே போராட ஆரம்பித்தார்கள். இந்த அரசு எங்களுக்கு தேவையில்லை, இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்று சில மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அப்போ பெரும்பாலான ஈரானியர்களான பெரும்பாலான மக்களில் சில மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பிடிக்கல, அந்த அரசுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் காமினியை படுகொலை செஞ்சால் அந்த அரசாங்கத்தை நீக்கிடலாம். எப்படி அந்த லிபியா நாட்டில் ஒரு வேலையை அமெரிக்கா செஞ்சிச்சோ அதே மாதிரி ஒரு கருத்தை வச்சு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் காமினியை படுகொலை செஞ்சிச்சு, ஈரான் சரணடையும் நடந்துச்சு. ஆனால் தெரியாதனமாக இதில் கை வச்ச மாதிரி, அதாவது எரிமலையில் கை வச்சா என்ன பாதிப்பு ஏற்படுமோ அந்த பாதிப்பை ஈரான் என்ற எரிமலையின் மீது இஸ்ரேலும், ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலும், ஆணவ ஆதிக்க அமெரிக்காவும் கை வைத்து இன்றைக்கு மிக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அப்போ காமினியை கொண்டா அவங்க சரணடைஞ்சிருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். வளைகுடாவில் இருக்கக்கூடிய எங்களின் அந்த தளங்களின் மீது, அமெரிக்காவுடைய பேஸின் மீது அவர்கள் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சரணடைவதற்கு பதிலாக திருப்பி தாக்கினார்கள். மிகப்பெரிய அவர்கள் வலிமை ஈரானுக்கு உள்ளது என்பதை அவர்கள் இந்த யுத்தத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் என்று கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் தயங்காமல் உண்மையை ஓப்பனாக பேசியிருக்காரு ட்ரம்ப். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய அந்த உதவியும் அவனுடைய வெற்றி, அவன் தரக்கூடிய வெற்றியும் தான் காரணம். எவ்வளவு பின்னடைவை சந்தித்தாலும், எவ்வளவு பாதிப்புகளை சந்தித்தாலும் இறுதி வரை பின்வாங்காமல், எப்படி தாலிபான்கள் இறுதி வரை பின்வாங்காமல் அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஆப்கான் அரசாங்கத்தை தாலிபான்கள்கிட்ட கொடுத்துட்டு அமெரிக்கா எப்படி வெளியேறியதோ அது மாதிரி தாலிபான்கள் பின்வாங்காத மாதிரி ஈரானும் பின்வாங்காமல் களத்தில் நின்று போராடியது. இன்றைக்கு ட்ரம்பே தெரியாதனமாக நாங்கள் இந்த தாக்குதலை நடத்திட்டோம், இப்படி நடக்கும் நாங்கள் நினைக்கலன்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ட்ரம்பை கண்டித்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர் ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிட்டார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த யுத்தத்தின் மூலமாக அமெரிக்கா, ஆணவ ஆதிக்க அமெரிக்காவை அல்லாஹ் அடிபணிய வைத்திருக்கிறான். ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலை அல்லாஹ் பதற வைத்திருக்கிறான். 75 ஆண்டு காலமாக பலஸ்தீன் மக்கள் சிந்திய கண்ணீருக்கு, அவர்களுக்காக நாம் பட்ட கவலைகள் துன்பங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மனமுருகி பிரார்த்தித்தோம். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு லாபமாக அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றுதான் நாம் நினைக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் நாம் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஈரானுடைய இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் வேணாம், எங்களை மன்னித்து விடு என்று ஈரான்கிட்ட கெஞ்சி சரணடைய வேண்டிய நிலைமை, போரை நிப்பாட்டச் சொல்லி கையேந்த வேண்டிய நிலைமைக்கு அல்லாஹ் ஈரானிடத்தில் கையேந்தி போரை நிறுத்தச் சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த யுத்தத்தின் மூலமாக உலக நாடுகளில் பல மக்கள் பாதித்திருக்கிறார்கள். சில நாடுகள், பல நாடுகள் பாதித்திருக்கிறது. அந்த பாதிப்புகளிலிருந்து அல்லாஹ் மற்ற நாடுகளை, இந்த யுத்தத்தின் மூலமாக மற்ற நாடுகளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அல்லாஹ் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். உலக நாடுகளில் எந்தெந்த நாடெல்லாம் இந்த யுத்தத்தின் காரணமாக சரிவையும் பாதிப்பையும் சந்தித்திருக்கிறதோ அதிலிருந்து அல்லாஹ் அந்த நாட்டையும் அந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். ஆணவ அமெரிக்காவும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலும் ஈரானுடைய தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாமல் அடிபணிந்து சரணடையும் நிலையை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அந்த வல்ல அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும்.